மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணிகர்குல மாநாகர் மகளாக வந்து மாசாத்தார் மதலையை மணமது புரிந்து அணியழகு நகைபொற் சிலம்பதனை வெற்க அன்பினோடு கோவலர் கருளுதவி செய்து பணியாத பாண்டியன் அரசது கெடுத்து பாங்கான மதுரை நகர் தீயால் எரித்து பணியுமடியார்கள் துயர் மாற்றியருள் செய்யும் பாங்கு செறி செட்டி நகர் தாங்கு கண்ணகையே. ஈழவள திருநாட்டில் புகழ்பூத்த கண்ணகி அம்மன் ஆலயங்களுள் ஒன்றாகவும் கிழக்கிழங்கையில் முன்னாளில் தோற்றம் பெற்ற ஒரு ஆலயமாகவும் விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு செட்டிபாளையம் அருள்மிகு செல்லஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு கடந்த 6/6/2025 திகதி வெள்ளிக்கிழமை திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகியிருந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அம்மாளுக்கான சடங்கு உற்சவங்கள் முறைப்படி நடைபெற்று இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் அம்மாளுக்கான சடங்கு உற்சவம் மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் பிற்பகல் வேளையிலே தேற்றாத்தீவு கிராம மக்களின் கல்யாண சடங்கு இடம்பெற இருக்கின்ற அதே வேளையில் இன்று இரவு பூரண கும்பச்சடங்கு செட்டிபாளையம் கிராம மக்களினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இலங்கையிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகை ஆலயமாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு செட்டிபாளையம் சில்லஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலய சடங்கு உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து செட்டிபாளையம் சில்லஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலயத்துக்கு படையெடுத்து வருவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. தாங்கள் அம்மனிடம் வேண்டி வைத்த நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக காவடி, அதே போன்று அலகு குத்துதல், அங்க பிரதட்சணை, மடிப்பிச்சை எடுத்தல் என்கின்ற நேர்த்தி கடன் தீர்க்கின்ற அந்த அம்சங்களுடன் அம்மாளை காண்பதற்காக இந்த வைகாசி திருவிழாவிலே திருவிழா கோலம் பூண்டிருக்கின்ற கண்ணகை தாயை கண்டு தரிசித்து தங்களது குறைகளை அம்மாளிடம் எடுத்து கூறுவதற்காக அடியார்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அம்மனுடைய அருளாட்சி இந்த இலங்கை தீபெங்கும் பரவி இருக்கின்றது. கிழக்கிலங்கையிலே முன்னாளில் தோற்றம் பெற்ற 7 கண்ணகை அம்மன் ஆலயங்களுள் ஒன்றாக மட்டக்களப்பு செட்டிபாளையம் சில்லஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலயம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. பல வரலாற்று சிறப்புகளையும் பல அதிசயங்கள் இந்த பூமியிலே நிகழப்பெற்ற ஒரு ஆலயமாக, அதாவது செட்டிபாளையம் சில்லஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலயத்திலே பல அதிசயங்கள் நிகழப்பெற்ற ஒரு ஆலயம் என்கின்ற சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கின்றது. இந்த சடங்கு கால நிகழ்வினை தரிசிப்பதற்காக பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சொற்பரிய புலி குலத்தில் மந்தமரும் புனர் மூலையாகும். நான் இந்த ஏற்பாட்டின் குழுவின் சார்பாக நன்றியை கூறி இத்துடன் எனது நன்றியை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, அந்த அளவாக எங்களுடைய நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த வகையில் எமது ஆலயத்துக்கு வருகை தருகின்ற 10 அடியார்களுக்காக செட்டிபாளையம் இளைஞர்களால் அன்னதான நிகழ்வு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் இந்த அன்னதானத்தினை சுவைக்க முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். அத்தோடு தேட்டாத்தீவு இளைஞர்களாலும் தேட்டாத்தீவு கிராம மக்களாலும் அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 2007 சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களும் கந்தன தான தன தான தன தான கந்தன தானா கற்பூர சக்திகள் என்றிடும் கண்ணிகள் கண்ணகி வாசலில் ஏராளம் கண்ணகி வாசலில் ஏராளம் கற்பூர சக்திகள் என்றிடும் கண்ணிகள் கண்ணகி வாசலில் ஏராளம் கண்ணகி வாசலில் ஏராளம் பொன்னோடு கொண்டுகள் தெய்வமன்றவை துப்ப முடியாது துப்ப முடியாது தூளுகளே கந்தன தான தன தான தன தான கந்தன தானா கந்தன தான தன தான தன தான கந்தன தானா போட்டோவா இது அந்த போட்டோ வாங்க குரு இங்க ஆங்களுக்கு போட்டோ வாங்க நம்ம வாங்க இங்க வாங்க